ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ரெண்டு முறையுமே நம்மளுடைய எதிர்வினை அப்படிங்கிறது இது நியாயம் இல்லை, எங்களுடைய நலன்களை காப்போம் அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ளேட் ரெஸ்பான்ஸாக வந்திருக்கு. ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு இந்தியா போகணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சைனா போயிருக்கு, வேறு சில நாடுகள் அதை விதிச்சிருக்கிறாங்க, நட்பு தேசங்கள் கூட விதிச்சிருக்கிறாங்க. பதிலடி வரிய அமெரிக்கா மேல நம்ம விதிக்கணும் அப்படிங்கிறது ப்ரூடென்ட் ஆப்ஷன் நினைக்கிறீங்களா? 100% இப்ப நமக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது இப்போ விமானம் எடுத்துக்கொண்டீங்கன்னா, விமான சேவைகள் எடுத்துக்கொண்டீங்கன்னா நமக்கு பெரிய அதுல ஒரு ஈடுபாடு கிடையாது. ஏனென்றால் ஏர் இந்தியா என்பது ஒரு இட்ஸ் ஸ்டில் இப்போ ஏதோ ரிவைவிங் ஆர்கனைசேஷன் வேணா வைத்துக் கொள்ளலாம், ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால். அதே மாதிரி இந்தியா அங்க போறது கிடையாது. அப்ப இந்தியன் ஏர்லைன்ஸ் சொன்னா அங்க போறது கிடையாது. அப்ப அவர்களுடைய இது வந்து அப்படியே புடுங்கி விடுங்கன்னு சொல்றேன். ஒன்னு ஆரம்பத்திலிருந்து ஆரம்பித்துக் கொண்டு டெஃபினட்டாக ரெசிப்ரோக்கல் டாக்ஸேஷன் வழி, அதுதான் சீனா நமக்கு காட்டிய வழி, அதுதான் ஐரோப்பிய யூனியன் நமக்கு காட்டிய வழி, அதுதான் கனடா காட்டிய வழி. அதன் பிறகுதானே அவர் வந்து சீனா கனடா கூட மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு போறாரு. அப்போஸ் அதெல்லாம் பிரச்சனைக்குரிய விஷயமாகத்தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படி இருந்தால் கூட புள்ளி இந்த, அதாவது ட்ரம்பை போன்ற ஒரு நபர் வந்து நம்மளை அடித்துக் கொண்டே இருப்பார். எதுவரை என்றால் நாம் திருப்பி அடிக்கும் வரை அடித்துக் கொண்டே இருப்பார். இந்த ஒரு பேசிக் புரிதல் வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்கு ஹரி தயவு செய்து நீங்க சொல்லிக் கொடுங்கள். திருப்பி அடிக்கிறதுக்கு நமக்கு போதுமான ஆயுதங்கள் இருக்கா? அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பலத்தை மேட்ச் பண்ற மாதிரி அது வந்து ஒரு செல்ஃப் இன்ஃபிளிக்டிங் உண்டா மாறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் காரணமா இருக்கலாம் இல்லையா? நிச்சயம் இப்ப இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு இவர்களும் புள்ளீஸ் தான், அதனால இவர்களுக்கு அது பிரச்சனையாக தோணுகிறது. ஆனால் நாம் வந்து நம்மளுடைய அந்த பாஸ்ட் திரும்பி பார்க்கும் போது எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. நெல்சன் மண்டேலா February 11, 1990 வந்து அவர் வந்து விடுதலை ஆகிறார். அவருடைய சிறையில் இருந்து விடுதலையாகி முதல் வருகின்ற நாடு வந்து இந்தியா. இது நம்மளுடைய பாரம்பரியம். இந்த மாதிரியான எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நான் இது எதுக்கு சொல்ல வர்றேன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த கனெக்ட் என்பது, அதாவது தேர்ட் வேர்ல்டு கனெக்ட் இல்லை என்றால் இப்போது தேர்ட் வேர்ல்டு சொல்லக்கூடாதமா, அதாவது சவுத் சவுத் கனெக்ட் என்பது முக்கியமான விஷயம். இதை வந்து இப்போ வந்து இருக்கின்ற நம்மளுடைய சவுத் பிளாக்லயும், இப்ப சவுத் பிளாக் கிடையாது, வேற எங்கேயும் தூக்கிட்டு போயிட்டாங்க. பட் இருந்தாலும் சவுத் பிளாக்லயும் பிஎம்ஓலையும் பேசப்படுகின்ற விஷயங்களா இருக்கிறது, ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ணாத விஷயங்களா இருக்கிறது. அப்போ இந்த சவுத் சவுத் கனெக்ட் நீங்க அதிகரிக்க வேண்டும். அந்த முன்னாடி இருக்கின்ற நான் ஐலண்ட் மூவ்மெண்ட், நான் ஐலண்ட் இப்போ பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பட் நாம் நம்முடைய வர்த்தகத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் இதுதான் ஒரே ஒரு வழி. அடுத்தது ஜாப்ஸ் வந்து பெரும் அளவில் வந்து போய்கொண்டிருக்கிறது. நாம் இப்போ டிசிஎஸ் அந்த ரிப்போர்ட் பார்த்தோம். இதுல நமக்கு இருக்கின்ற மாபெரும் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, 12,000 பேரை வந்து வேலையில் இருந்து மிட் டு டாப் மேனேஜ்மெண்ட்ல இருந்து தூக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது அவர்களுடைய ஆவரேஜ் சேலரி ஸ்ட்ரக்சர் வந்து 40 லட்சத்திலிருந்து 80 லட்சம் வரை பெர் ஆனம் இருந்தால் அவர்களால் பிட்வீன் 5,000 crores and 10,000 crores இந்த எக்கானமியிலிருந்து நட்டமாகிறது. அப்போ நாம் அதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது இது மாதிரி ஏறத்தாழ 1.5 லட்சம் பேருக்கு வந்து இப்ப வேலை வாய்ப்பு வந்து போயிருக்கிறது, இல்லை என்றால் வேலையிலிருந்து தூக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஒரே ஒரு கணக்குல பிட்வீன் 50,000 crores and 1 lakh crores வந்து நமக்கு வந்து நஷ்டமாகிறது. இதுல இருந்து அதாவது கம்ப்ளீட்லி இட் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் தி எக்கானமி, நம்ம சிஸ்டத்துல இருந்து அது வெளியே வருகிறது. இந்த ஒரு தருணத்தில் தான் ட்ரம்ப் அடிக்கிறார். அப்ப தெரியாமல் அடிக்கவில்லை, எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்ட்ராங் வந்து இந்தியாவுடைய எக்கானமி மேல இருக்கிறது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இந்தியா இருக்கின்ற எக்கனாமிக் மேனேஜர்ஸ்க்கு இல்லை என்று நான் இங்க கருதுகிறேன். ட்ரம்புடைய ஈகோவை நம்ம ஹர்ட் பண்ணிருக்கிறோம். அங்க நம்ம இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவா இருந்திருக்கலாமா? சேகர் குப்தா சொல்லும் போது சொல்றாரு, இன்னைக்கு அவர் வந்து இந்த இந்திய பாகிஸ்தான் யுத்தத்தை தலையிட்டு நிறுத்தினேன்னு சொல்லும் போது அவருக்கு மறைமுகமா கிரெடிட் கொடுத்துக்கலாம். பாகிஸ்தானுக்கு வந்து புத்தி போதிச்சாரு, நல்ல வேலை அவர் சொல்லி கேட்டாங்களே பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். வாஜ்பாய் இதை ஃபெசிலிட்டேஷன் சொல்லுவாரு, நம்ம இன்டர்வென்ஷன் எடுத்துக்க வேண்டியது இல்லை. அவரை இன்னும் கொஞ்சம் லாபகமா கிரியேட்டிவா கையாண்டிருந்தா இந்த நிலை வந்திருக்காது. ஏன்னா சர்வதேச வல்லுநர்கள் எல்லாமே ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகுதான் இந்திய அமெரிக்க உறவு மோசமானதை சொல்றாங்க. சோ அந்த இடத்துல இன்னும் கூட நம்ம வந்து இம்பல்சிவா இல்லாம கிரியேட்டிவா டொனால்ட் ட்ரம்ப்பை கையாண்டிருக்க முடியும். நம்ம விட ஆசிம் முனீர் ரொம்ப ராஜவந்தமா ட்ரம்ப்பை கையாண்டாரோ எனக்கு தோணவில்லை. இது வேணால் ஒரு இமீடியட் காசாக வேணால் எடுத்துக்கொள்ளலாமே தவிர, நிச்சயமாக இந்தியாவுடைய புஷ்பேக் அந்த ஒரு விஷயத்துல வந்து அவர் ஒன்றும் அதன் பிறகு வந்து இந்தியாவுக்கு எதிர்வினை அவர் ஆட்டவில்லை. அவர் என்ன சொன்னாரு, நான் தான் நிறுத்தினேன் 30 வாட்டி சொன்னாரு. அதை தாண்டி இல்ல இந்தியா இப்படி சொன்னதேன்ற கேள்விக்கெல்லாம் அவர் பெருசா ஒன்றும் கண்டுக்கல. நான் தான் நிறுத்தினேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுல போய்கொண்டே இருந்தார். ஆனால் என்னை பொறுத்தவரை நாம செய்த மிகப்பெரிய தவறு என்பது முன்னாடி நான் குறிப்பிட்ட விஷயம் தான். 2024 தேர்தலுக்கு முன்னால
அதனால அவர் நியூயார்க்ல வந்து ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்ல மிக தெளிவாக கூறுகிறார், நரேந்திர மோடி வருகிறார், என் நண்பர், அவர் என்னை வந்து சந்திப்பார், என்னை என்டாஸ் பண்ணுவார் என்று. ஆனா பிரதமர் நரேந்திர மோடி செல்லவில்லை. நெத்தன்யாஹூ எல்லாம் அது வாய்ப்பா பயன்படுத்தி டொனால்டு ட்ரம்ப் தேர்தலுக்கு முன்னாடியே போய் சந்தித்தார், அவருடைய கடந்த கசப்புகள் எல்லாம் சரி செஞ்சுக்கிட்டார். சோ நியூயார்க்ல அறிவித்தது போல பிரதமர் போயிருந்தா ஓரளவுக்கு கூலா இருப்பார் நம்புறீங்களா? நிச்சயமாக இது வந்து பைடனுக்கு பண்ணிதான் நாம் போகவில்லை, அங்கேயும் இதேதான். அங்கேயும் அவர்களுடைய புல்லிங் டாக்டிக்ஸ் எவ்வளவு கிளியராக ஒர்க் பண்ணதுன்னு பாருங்களேன். பைடன் ஆல்சோ இஸ் எ புல்லி. ஆனால் பைடனுக்கு இருக்கின்ற விஷயம் என்னவென்றால் அவர்தான் he was part of the creation of this rules based international order. அப்ப இந்த ரூல்ஸ் பேஸ்ட் இன்டர்நேஷனல் ஆர்டர் என்பது இது அமெரிக்காவுக்கு பணிந்த ஒரு ஆர்டராக தான் இருக்கிறது. அதாவது உலகத்தில் எங்க பிரச்சனை நடத்தாலும் இப்போ ஒரு WTO, GATTO இந்த மாதிரியான அந்த UNFCCC என்வைரன்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே வந்து UN கூட அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்ட நிறுவனங்களாக தான் இருக்கிறது. அந்த கட்டுப்பாடுகளை ஏன் கொண்டு வந்தாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பாக்கி இருக்கின்ற உலகத்துக்கு தெரியக்கூடாது, நாம தான் டைரக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம் என்ற அந்த அடிப்படையில் தான் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அங்க ஒரு சொபிஸ்டிகேஷன் இருந்தது. இன்னைக்கு அந்த சொபிஸ்டிகேஷன் மாறிவிட்டது. இவர்கள் எல்லாம் தேவையில்லை, நான் டைரக்டாக டீல் பண்ணுவேன் என்று சொல்லிட்டு அதை கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணி விட்டுட்டு அதுல என்ன பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ டைரக்டாக டீல் பண்ணும்போது இப்போ அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு பிரச்சனை வருது, அது வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம தீர்த்துருவோம் என்று வைத்துக் கொண்டால் கூட இப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு ஒரு பிரச்சனை வந்து இந்தியா வந்து ஓகே we have to destroy பாகிஸ்தான் ஒரு முடிவை எடுத்து விட்டால் இன்னொரு மூணாவது நாடு வந்து அதுக்கு நடுவில் வந்து மத்தியஸ்தம் பண்ண முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு இந்த ரூல்ஸ் பேஸ்ட் இன்டர்நேஷனல் ஆர்டர் வந்து இவர் வந்து கம்ப்ளீட்டாக முறியடித்து விட்டார் என்ற பிரச்சனை தான் இருக்கு. அது இது வந்து உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடக்க போகுது. நாளைக்கு சைனா வந்து டைவானை இன்வைட் பண்ணால் நிச்சயமாக நம்மளுக்கு அது பெரிய பிரச்சனையா வருது. செமிகண்டக்டர் ஆரம்பித்து பல விஷயங்கள் வந்து இந்தியாவுக்கு தடைபட்டு விடும். அப்போ அதெல்லாம் பிரச்சனையாக இருக்க போறது. இதையெல்லாம் யோசிக்காமல் தான் ட்ரம்ப் செய்து விட்டார். நான் எதுக்கு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் என்பது என்னை பொறுத்தளவுல இந்த கம்ப்ளீட் வேர்ல்ட் ஆர்டரை வந்து முழுக்க ஏதோ ஒரு ப்ரீ வேர்ல்டு வார் 2 ஸ்டேஜுக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார் என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அதிலிருந்து நாம் மீண்டு வருவது. இப்போ இந்த WTO உருவாகிறதுக்கான காரணமே அமெரிக்கா வந்து தன்னுடைய ஃபார்மிங் இண்டஸ்ட்ரிய, தன்னுடைய விவசாயத்துறைய, பால்வளத்துறைய காக்கணுங்கிறதுனாலதான் WTO உருவாகாம கேட் உருவாச்சு. அதோட நோக்கம் என்ன? அவங்களுடைய வேளாண் துறையை பாதுகாக்கிறது. அது அமெரிக்கா செஞ்சா சரி, இன்னைக்கு இந்தியா செஞ்சா வந்து இல்ல அங்கே திறந்து விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னா இந்த ரூல்ஸ் ஆர்டரே அமெரிக்காவுக்கு சூட்டானா சரி, இல்லாட்டி தவறு அப்படிங்கிற பெஸ்டோடைய அமெரிக்காவுடைய டபுள் ஸ்பீக்கர் இந்த ட்ரம்ப்புடைய புல்லிங் டாக்டிக்ஸ் வெளிப்படுத்துறது தானே. நிச்சயமாக அது உண்மைதான். அதாவது அமெரிக்கா எல்லா இன்டர்நேஷனல் நிறுவனங்களையும் பிரிட்டன் வுட்ஸ் கான்பரன்ஸ்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு, அதாவது வேர்ல்ட் பேங்க், IMF என்ற விஷயங்கள் எல்லாம் ஆரம்பித்துக் கொண்டு அனைத்தும் இருக்கிறது அமெரிக்காவினுடைய அந்த ஆதிக்கத்தை பாதுகாக்கத்தான் இருக்கிறது. இது நாம் மறந்துவிட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து அப்படி இருக்கின்ற ஒரு ஆதிக்கத்தில் வந்து அமெரிக்காவுக்கு முதன்மை இருக்கே தவிர வேறொரு நாட்டுக்கு அங்க முதன்மை கிடையாது. அப்போ நமக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி கூட இல்லைன்னா வேறொரு நாடு கூட டிஸ்பியூட் இருக்கும் போது அதை எளிதாக சுலபமாக இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இன்டர்வீன் பண்ணி முடிக்கிற இடத்துல இருந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் இருந்தது. இப்ப அந்த ஒரு சேஃப்டி சுவிட்ச் தான் இப்ப வந்து வால்வை தான் இவர் வந்து புடுக்கி விட்டுருக்காரு. அதனால உலகம் எம்பாடும் இனி வந்து கேவாஸ் நடக்க போறது தான். வர்த்தகத்திலிருந்து ஆரம்பிச்சு செக்யூரிட்டியிலிருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயங்கள்லயும் வந்து இப்போ வந்து நாம சொல்றதா, அதாவது ஸ்ட்ராங்கர் நேஷன் கேன் புல்லி எ வீக்கர் நேஷன் என்ற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தி விட்டுக்கிறார். அப்ப எப்படி அமெரிக்கா நம்ம புள்ளி பண்றதோ அதே மாதிரி சைனா நம்மளை புள்ளி பண்ணலாம். நாம் வந்து ஒரு இலங்கையோ மாலத்தீவோ இந்த மாதிரி நாடுகளும் நாம் புள்ளி பண்ணி கொண்டு இருக்கலாம். இது பல செக்யூரிட்டி இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் திஸ் இஸ் கோயிங் டு பி ட்ரெமெண்டஸ். ஏனென்றால் இந்த சிறிய நாடுகள் மறுபடியும் வல்லான் வந்து சின்னவனை சாப்பிடுவாங்கிறது வந்து காட்டு விதி. அது வந்து இட் இஸ் an opposite of international order. நீங்க சொன்னது போல வேற ட்ரம்ப் கோஸ்ட் கேவாஸ் ஃபாலோஸ், அதுதான் அவருடைய கட்சியை சேர்ந்த நிக்கி ஹேலியே பிரச்சாரத்துல சொன்னாங்க. இன்னும் என்னெல்லாம் குழப்பங்கள் காத்திருக்கு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.